நியாயம் வெல்ல சட்டம் வேணாம், தர்மம் செய்ய பட்டம் வேணாம், வாழ்க்கையோட தத்துவமே அதுதான். நண்பர்கள் எப்படிங்க எல்லாம் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை அந்த வீடியோல பேச போறோம். ஒரு 2 நாளைக்கு மேல வீடியோ போட்டுருந்தோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பான் பூச்சி கட்சியை தந்த இளைஞர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில. அது என்ன போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு தாங்க. இந்த நீட் தேர்வால எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலங்களையும், ஏன்னா தமிழ்நாட்டிலே உள்ளாடை முதற்கொண்டு செக் பண்ணாங்க. நம்ம மாணவர்கள் ரொம்ப பெரும் துயரத்துக்கு ஆளானாங்க. எதனால பாத்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வோட கொஸ்டின் பேப்பர் கசிஞ்சிட்டுன்னு ஈஸியா சொல்றாங்க. அது கசிஞ்சதுனால லட்சக்கணக்கான பேர் பல பிரச்சனைகளுக்கு இடையில பல கிலோமீட்டர் கடந்து போய் எழுதின அந்த தேர்வை ஒரே ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப எதுக்கு அந்த மண்ணா போன தேர்வு நடத்தணும்? அது எப்படி வினாத்தால் கசிஞ்சுது? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணமா வச்சு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீட் தேர்வு ஒரேடியா ஒழிச்சு கட்டப்படணும். அது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு கல்வி அமைச்சர், ஒன்றிய அரசோட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா, அந்த டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில போராடி இருந்த மாணவர்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது. என்னன்னா, காவல்துறையும் அதே நேரத்தில் துணை ராணுவத்தினரும் சேர்ந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம், தடியடி நடத்திருக்காங்க. மோசமான முறையில் அவங்க மேல வந்து தண்ணீரை பீச்சி அடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வெகுவா பாதிக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஏர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலுமினிய புல்லட்டுகள்ல மருந்து தடவி அடிச்சிருக்காங்க. இதனால உயிரிழப்பு எதுவும் ஏற்படாட்டாலும் அவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கருத்துல பட்டனா வந்துட்டு ஏற்படும், அது கண்ணு போகும், இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய அந்த ஷூட்டிங்கை வந்துட்டு மாணவர்கள் மேல் நடத்திருக்காங்க. அவர்களை வந்துட்டு சீரழிக்கப்பட்டிருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, நாடு முழுவதும் இருந்த அந்த இளைஞர்களும் மாணவர்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு நடந்தப்பட்ட அநீதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒன்றிய அரசு, கையாளாகாத அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா, இவங்க இதை சாதாரணமா தடியை நினைச்சு கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த போராட்டமான நாடுபுற பார்த்தீங்கன்னா தமிழகத்துல மேற்கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் எதுக்குமே தலைகுனியாத இந்த ஒன்றிய அரசானது ஏற்கனவே தலைகுனிஞ்சது எதுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை வாபஸ் வாங்கினாங்க பல வருட போராட்டத்துக்கு அப்புறம். இது யாரால பாத்தீங்கன்னா, பஞ்சாப் சிங்கங்கள் சொல்லக்கூடிய அந்த விவசாயிகள், ஹரியானாவை சேர்ந்தவர்கள், சீக்கியர்கள், அவங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா அனுமதி பெற்று கையில வந்துட்டு குருவாளு, அப்புறம் வாளு எல்லாமே வச்சிருப்பாங்க. இவங்க வந்து தர்மத்துக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இவங்க வந்துட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு என்னது ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னா அவங்க இறங்குவாங்க. அவங்க இறங்குனா வெட்டு ஒண்ணு துண்டு தண்டுதாங்க. அதுக்கு தீர்வு காணாம போகவே மாட்டாங்க. இந்த மாணவர்களுக்கு ஆதரவா பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் அந்த அவங்க என்ன சொல்றது, அந்த நீதி காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அருவாளு கத்திகளோட வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த போராட்ட காலத்துல வந்துட்டு பிஜேபி தடியர்களும் குண்டர்களும் அதே போல பஜ்ரங் தள் இப்படி எல்லா விதமான அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க, அந்த அமைப்புகளை சார்ந்தவங்க வந்து மாணவர்களுக்கு மத்தியில் ஊடுருவி இந்த போராட்டத்தை வேற ரூபத்தில் திசை திருப்ப பார்த்தாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா இவங்க வந்தாங்க. வந்ததின் விளைவு இது நாடு முழுவதும் பற்றி கொண்டது. இது வரைக்கும் தலைகுனியாத மோடி, அதாவது மோடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது விலையுயர்ந்த கேமராக்களை வச்சு பெரிய லெவல்ல கேமரா மேனெல்லாம் வேலைக்கு வச்சு எங்க போனாலும் சரி, அவர் சாப்பிட போனாலும் சரி, வேற எதுக்கு போனாலும் சரி, தலை சீவனாலும் சரி, ட்ரெஸ் போட்டாலும் சரி, வேற லெவல்ல ஷூட்டிங் எடுத்து போட்டே இருப்பாங்க. இப்போ ஆட்சியே அப்படித்தாங்க. மெகா பிக்சல் அதிகமுள்ள கேமராக்களை பயன்படுத்தி இருந்தாரு. ஆனா முதல் முறையா அவர் ஏற்கனவே 5 வருஷம் இருந்தாரு. இந்த தடவை முதல் முறையா நார்மலா நம்மளால இப்ப மொபைல்ல என்னது செல்ஃபி வீடியோ எடுப்போம்ல, இது வரைக்கும் மோடி செல்ஃபி வீடியோ வந்ததே இல்லை. இந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து எடுத்த போராட்டம், அதன் விளைவு நம்ம மோடிஜி செல்ஃபி வீடியோல பதறி நைட்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்றாரு. நைட்ல அப்லோட் என்ன காரணம்னா, இவங்களுக்கு அந்த மத்திய கல்வி அமைச்சர் இருக்குல்ல, ஒன்றிய கல்வி அமைச்சர் அந்த பிரதான, அவரெல்லாம் தர்மேந்திர பிரதானா, அவரை தூக்குறதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த கையாளாகாத ஒன்றிய அரசை தொடர்ச்சி எறியணும் அப்படிங்கறதுக்காக தான் இறங்கினாங்க. இதன் விளைவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகா, நடக்கிறதே தெரியல. ஏற்கனவே நேபாளத்துல சீரழிஞ்சு போச்சு, பங்களாதேஷ்ல சீரழிஞ்சு போச்சு, நம்ம பக்கத்துல ஸ்ரீலங்கால நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, இது போல ஆயிடுச்சு, நம்ம டவுசரை கிழிச்சிருவானுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா கூடுனது அரசியல் கட்சிகள் கிடையாது, இளைஞர்கள் சக்தி. ஒரு நாட்டின் இளைஞர் சக்தி நினைச்சா எதையும் மாற்ற முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாருங்க நேத்தோட. ஆக மொத்தம் இது இப்படியே அமைய போவது கிடையாது. இளைஞர்கள் எப்படி அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னாரு, இளைஞர்கள் வந்துட்டு காக்ரோச்னு பாத்தீங்களா, காக்ரோச் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறத சாய்ச்சி காட்டாங்க. இந்த இளைஞர் சக்தி ஒரு காலத்திலும் தோத்து போகக்கூடாது, நீர்த்து போய்விடக்கூடாது. அநீதிக்கு எதிராக இவங்க குரல் கொடுக்கணும். நம்ம
தமிழகத்திலையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சரி அமைதி நிலவணும். அதுக்காக தான் எல்லாருமே போடுறாங்க. எங்கேயுமே வன்முறை ஒரு தீர்வாகாது. இளைஞர்கள் ஒன்றிணைந்தா எதையும் சாதிக்க முடியலங்கிறது ஒரு தீர்வு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரைவுவது உங்கள் அரவிந்த் அணியாராக நான். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்து மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.